இது எவ்வளோப்பா காசு இது? 100 rupees. இது எவ்வளோ சொல்லு? நகுலன் எவ்வளோ சொல்லு, அது பார்த்து சொல்லு. கொடுப்பா, பார்த்து சொல்லு. பாரு எவ்வளோது? இது யாரு? இது படத்தில் இந்த நோட்டில் இருக்கிற யாரு? யாருப்பா? யார் இது? தாத்தாவா? தாத்தா பேர் என்ன? காந்தி தாத்தா. இவர் யார் நம்மளுக்கு? யாரு? தேசத்தந்தை. தேசத்தந்தை காந்தி தாத்தா. அதனால தான் நம்ம இந்திய ரூபாய் நோட்டில் இவருடைய புகைப்படம் வச்சிருக்காங்க. சரியா? இது யாருப்பா? எப்பா? காந்தி தாத்தாவா? யார் இவரு? நமக்கு யார் இவரு? நமக்கு யார் இவரு? தேசத்தந்தை காந்தி தாத்தா. இந்த 100 rupeesல என்னென்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? பென்சில் வாங்கலாமா? எத்தனை பென்சில் வாங்கலாம்? இது எவ்வளோப்பா? இது எவ்வளோ? 500 rupees. இதில் யார்? இந்த தாத்தா யார் பேர்? இவரும் மகாத்மா காந்தி தான். சரியா? இந்த நோட்டில் வந்து எத்தனை விதமான மொழியில் 500 rupeesன்னு எழுதியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். மொத்தம் 15 மொழியில் எழுதியிருக்காங்க. சரியா? நம்ம இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் தான் இந்த மொழிகளை பற்றி சொல்கிறாங்க. மொத்தம் 22 லாங்குவேஜ் வந்து அரசியல் ரீதியாக வந்து அரசியலமைப்பு ரீதியாக வந்து மொழி வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம ரூபாய் நோட்டில் மொத்தம் 22 லாங்குவேஜுக்கு பதிலாக 15 லாங்குவேஜில் இதில் 500 ரூபாய்ன்னு எழுதியிருக்காங்க. இந்த நோட்டில் இருக்கிற இந்த புகைப்படம் என்னது? இதான் ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை. இது டெல்லியில் இருக்குது. சரியா? சுதந்திர தினம் அன்னைக்கு இந்த செங்கோட்டையில் தான் நம்ம இந்திய நாட்டுடைய பிரதமர் வந்து என்ன பண்ணுவார்? உரை நிகழ்த்துவார். இதுதான் நம்ம தேசிய கொடி, மூவர்ண கொடியில் பறக்குது பாரு. தேசிய கொடி பறக்குது பார்த்தியா? இதுதான் செங்கோட்டை. எல்லா ஸ்கூல்லையும் இருக்கும் தேசிய கொடி. சரியா? தேசிய கொடி நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். அதே போல் நம்ம ஜனகன மனகதின்னு நம்ம நேஷ்னல் ஆந்தம் சொல்கிறோம்ல, பாடுறோம்ல. இது யார்? இது என்னதுன்னா குஜராத்தில் இருக்கிற ராங்கி வா அப்படின்ற ஒரு கிணறு இது. சரியா? இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வழங்கப்படக்கூடிய 100 ரூபாய் நோட்டு. இந்த நோட்டில் கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவர் வந்து கையெழுத்து இருக்கும். இதை இருக்கு பாருங்கள். அவர் இப்போ இருக்கிற கவர்னர் வந்து சக்திகாந்த் தாஸ். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமையகம் வந்து பாம்பேயில் இருக்குது. அதே போல் இந்தியாவில் அடிக்கக்கூடிய நோட்டுகளில் 1 ரூபாய் நோட்டில் மட்டும்தான் மத்திய நிதி அமைச்சருடைய கையொப்பம் இருக்கும். மற்ற அனைத்து நோட்டுகள்லேயும் யாருடைய கையொப்பம் இருக்கும்? கவர்னர் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவருடைய கையெழுத்து தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் அச்சடிக்கப்படக்கூடிய நோட்டுகளில் ஒரே ஒரு புகைப்படம் மட்டும்தான் இருக்கும். அவர் மகாத்மா காந்தி. அவர் நேஷ்னல் ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படி சொல்லுவாங்க, தேசத்தந்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அவருடைய ஃபோட்டோவை அச்சடிச்சிருக்காங்க. சரியா? இந்த ரூபாய் எவ்வளோ சொல்லுங்கள்? இது எவ்வளோப்பா? 500 rupees. இது எவ்வளோப்பா?